வணக்கம் நண்பர்களே, டுடே கிளாஸில் பாலினாமியல் ஈக்குவேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த பாலினாமியல் a0 x power n plus a1 x power n minus 1 plus a2 x power n minus 2 plus etc plus an minus 1 x plus an equal to 0. அதாவது ஒரு பாலினாமியல் ஈக்குவல் டு 0னா அது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆர் ரேஷனல் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த nth டிகிரி. Theorems. Every polynomial equation f of x equal to 0 has at least one root real or complex. ஒரு real or complex at least இருக்கணும். Example பார்க்கலாம். x square plus 1 equal to 0. So x square plus 1 equal to 0 na x ஓட வேல்யூ என்னது? x equal to plus or minus root minus 1 வருமா? That means plus or minus I. இது ஒரு complex root. Same example, x square minus 1 equal to 0 choose பண்ணும்போது x equal to plus or minus 1 இது வந்து ஒரு real root. So இந்த exampleல every polynomial equation f of x equal to 0 has at least one root real or complex. Next fundamental theorem, every polynomial equation of nth degree has n roots and only n roots. அதாவது n டிகிரி இருந்தால் கண்டிப்பாக அதோடைய ரூட்ஸும் n ரூட்ஸே தான். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ டிகிரி என்னது? 2. டிகிரி 2வாக இருக்கும்போது அதோட ரூட்டும் 2வே தான். இதை ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வருமா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -1, -1. ஸோ 2 ரூட்ஸ். சேம் ரூட் வரும்போது அதை டபுள் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. Third theorem, in a polynomial equation with the real coefficients, imaginary roots occur in conjugate pair, that is alpha plus I beta is a root of f of x na, then alpha minus I beta also root of f of x. இது வந்து ஒரு conjugate pair. Conjugate pair na real, same real part and change of the sign of the imaginary part. இங்க பாருங்க ஐக்கு முன்னாடி இருக்கிற சைன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா. இது வந்து conjugate pair. Example, ஒரு quadratic polynomial equation பார்க்கலாம். x square minus 4x plus 5 equal to 0. So இது எந்த ஃபார்மேட்டு? ax square plus bx plus c equal to 0. இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் இதோட ஃபார்முலா x equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. இப்போ b ஓட வேல்யூ என்ன? -4 சப்ஸ்டியூட் பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் 16 மைனஸ் 4ac 4 இன்ட்டு ஏங்கிறது வேல்யூ 1, சியோட வேல்யூ +5 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 20 கிடைக்கும். 16 minus 20. ஸோ வேல்யூ root of -4. கரெக்ட்? divided by 2a. ஸோ 4 plus or minus root of -4 என்னென்னு எழுதுவோம்? 2 root of -1 divided by 2வா? root of -1ஓட வேல்யூ என்னது? I. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ 2 plus or minus iன்னு கிடைக்குமா? இதில் பாருங்கள், imaginary root occur ஆயிருக்கு. அதோட conjugate பேரும் one of the root-ஆ? Let's see. Fourth theorem. If f of x equal to 0 be a polynomial equation with rational coefficients, then irrational root occurs in pair. That is alpha plus root of beta is a root of f of x equal to 0. Then alpha minus root beta also root of f of x. இதை நம்ம எப்படி எழுதலாம்? x minus alpha whole square minus beta square equal to 0. இது ஒரு quadratic equation. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். x square minus 4x plus 2 equal to 0. இது வந்து ஒரு quadratic equationல இருக்குது. அதோட ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். x equal to minus b plus or minus root b square minus 4ac divided by 2a. இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 plus or minus root 2. ரூட்டுங்கிறது ஒரு ரேஷனல் வேல்யூவா? 2 plus or minus root 2 இது ஒரு ரேஷனல் வேல்யூ. இதோடைய பேர் பாருங்கள், சைன் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கா? 2 plus root 2. 2 minus root 2. ஸோ இந்த ரூட் வேல்யூட சைன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுதான் பேர். ஸோ இந்த எக்ஸாம்பிள்லேருந்து இரேஷனல் ரூட் வந்து பேராக தான் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.